ஹாய் ஆல் வெல்கம் பேக் டு அவர் செஷன். நம்ம ஆல்ரெடி ஒரு எடிட்டோரியல் பார்த்துருந்தோம், ஞாபகம் இருக்குது? அந்த ஃபார்மர்ஸ் பல்சஸ் அப்படின்னு சொல்லி அந்த டென்ஷன் பேஸ் பண்ண ஒரு எடிட்டோரியல் வந்து பார்த்துருந்தோம். அதோட டீட்டெயில்டு அனலைசேஷன் வீடியோ நம்ம பார்த்தாச்சு. அதுலேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ண வெக்காப்ஸ் நம்ம என்ன பண்ணியாச்சு, லேர்ன் பண்ணியாச்சு. இப்போ அடுத்த ஸ்டெப் என்ன, அந்த ஒரு பர்டிகுலர் பேசேஜ்லேருந்து ஆர்சி எப்படி டெவலப் பண்ணுறது அப்படிங்கிறது தான். ஸோ எப்படியெல்லாம் கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க, நம்ம அதுக்கு எப்படியெல்லாம் ஆன்சர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். அந்த பேசேஜ் வீடியோ நீங்கள் பார்க்கல, அனலைசேஷன் வீடியோ பார்க்கல அப்படின்னா இது உங்களுக்கு புரியாது. இல்லை நீங்கள் அதை ரீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா மேபி அதை நீங்கள் ரெஃபரன்ஸாக வச்சு நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், விச் ஆஃப் த ஃபாலோயிங் பெஸ்ட் கேப்சர்ஸ் தி சென்ட்ரல் பேரடாக்ஸ் ஹைலைட்டட் இன் த பேசேஜ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தோம் அப்படின்னா பேசேஜ் நமக்கு என்ன காமிக்குது, ஒரு ஒரு குழப்பத்தையும் ஒரு டென்ஷனையும் காமிக்குது. எதுக்கு இடையில அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, பல்சஸ் வந்து இம்போர்ட் பண்ணுறதுனால கன்சியூமர் ப்ரைஸ் எனக்கு என்ன ஆகுது, குறையுது. ஆனால் அது வந்து யாரை பாதிக்குது அப்படின்னா ஃபார்மர்ஸை பாதிக்குது. எதனால, டொமஸ்டிக் ப்ரைஸ் கம்மியாயிருச்சுன்னா அதை ப்ரொடியூஸ் பண்ண ஃபார்மர்ஸுக்கு லாபம் இருக்காது. ஸோ அதை காமிக்குது. இதுதான் இந்த கான்ட்ராடிக்ஷன் தான் எனக்கு என்ன அப்படின்னா இட்ஸ் அ பேரடாக்ஸ். அப்படிங்கிறப்போ அதர் ஆப்ஷன்ஸ்லாம் என்ன பண்ணலை அப்படின்னா இந்த ஒரு பர்டிகுலர் விஷயத்த அவங்க டிஸ்கஸ் பண்ணலை, இல்லை அப்படின்னா இந்த ஆர்கியூமெண்ட்டுக்கு டிசார்ட்டாக இருக்குது. அப்படி இருக்கிற பட்சத்தில் ஆப்ஷன் பி தான் எனக்கு என்ன அப்படின்னா கரெக்டான ஆன்சர். சரிங்களா? என்ன அப்படின்னா அந்த கன்சியூமர் ப்ரைஸும் ஃபார்மர், இதுதான் எனக்கு என்னது கான்ட்ராடிக்ஷன், தட் இஸ் நத்திங் பட் பேரடாக்ஸ். சரிங்களா? So second question பாருங்க, the author's reference to the 2021 formula protest primarily serves true அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அப்போது இந்த இடத்துல வந்து பார்த்தோன்னா அந்த ப்ரொட்டஸ்ட் வந்து எதை ஹைலைட் பண்ணி காமிக்கும்னா, எப்படி ஃபார்மர் வந்து அந்த ஒரு பர்டிகுலர் அந்த ஃபார்மர் பேஸ் பண்ண டெசிஷன்ஸ் எல்லாமே பொலிட்டிக்கலி எக்ஸ்ப்ளோசிவாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஆத்தர் எப்படி யூஸ் பண்ணியிருப்பாரு அப்படின்னா, இந்த பர்டிகுலர் பொலிட்டிக்கலி எக்ஸ்ப்ளோசிவ் டெசிஷன்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து காமிச்சு இம்போர்ட்ஸை வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம், ஓகே பண்ணிட்டோம் அப்படின்னா அது கண்டிப்பான முறையில் ஃபார்மர்ஸோட விஷயங்களுக்கு வந்து அகெயின்ஸ்டாக இருக்கும். இது கண்டிப்பான முறையில் பொலிட்டிக்கல் பேக்லாஷை வந்து ட்ரிகர் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி பேசியிருப்பாரு. சரிங்களா? அப்படி இருக்கிறப்போ ஆப்ஷன் பி தான் எனக்கு என்ன அப்படின்னா கரெக்டான ஆன்சர். சரிங்களா? அவர் என்ன பேசியிருப்பாரு, எது ஆன்சர் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா, விச் ஆஃப் த ஃபாலோயிங் கேன் பி இன்ஃபர்ட் ரிகார்டிங் தி ப்ரைஸ் சப்போர்ட் ஸ்கீம் பிட்வீன் 2019 to 24 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதில் வந்து என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, ப்ரொக்யூர்மெண்ட் வந்து என்னாச்சா 2.9% இருந்து 12.4% வரைக்கும் தான் இருக்குது. இது வந்து ரொம்பவே கம்மியாக இருக்குது. இந்த ஒரு வீக் சப்போர்ட் என்ன பண்ணும், பல்ஸ் ஃபார்மிங்கை வந்து கண்டிப்பான முறையில் டிஸ்கரேஜ் பண்ணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? அப்படி பார்த்தோம் அப்படின்னா எந்த ஆப்ஷன் எனக்கு கரெக்டாக வரும், ஆப்ஷன் சி மட்டும்தான் எனக்கு இந்த இடத்துல கம்மியாக வரும். எதனால், இந்த ப்ரைஸ் சப்போர்ட் ஸ்கீம் வந்து எனக்கு கம்மியாக இருக்குது, அதனால ப்ரொடக்ஷன் எனக்கு கம்மியாகும். அப்படிங்கிறப்போ இங்கே ரெடியூஸ்டு ஃபார்மர்ஸ் கான்ஃபிடன்ஸ் இன் பல்ஸ் கல்டிவேஷன், இதுதான் எனக்கு கரெக்ட். ஏன்னா ஹாஃப் தி ப்ரொடக்ஷனை பற்றி அவங்க அந்த இடத்துல பேசலை, அப்போ அது எனக்கு வராது. அண்ட் ஆல்சோ ரைஸ் வீட் எம்எஸ்பிக்கு மாதிரி இது ரிலேபிளாக இல்லைன்னு சொல்லி அவங்க பேசலை, ரியலபிலிட்டியை பற்றி அவங்க பேசவே இல்லை. அண்ட் ஆல்சோ ப்ரைவேட் ட்ரேடர்ஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்டே இந்த இடத்துல என்ன பண்ணலாம் அப்படின்னா அவங்க கொண்டு வரலை. அண்ட் ஆல்சோ ப்ரைஸ் பேரிட்டி அப்படிங்கிற விஷயத்தை பற்றி அவங்க பேசலை. ஸோ இந்த மாதிரி அவங்க என்ன சொன்னாங்க, இந்த பர்சன்டேஜில் இருக்குது, இது கண்டிப்பான முறையில் ஃபார்மர்ஸை வந்து என்ன பண்ணும் அப்படின்னா டிஸ்கரேஜ் பண்ணும் அப்படின்னு தான் பேசியிருந்தாங்க. ஸோ ஆப்ஷன் சி இஸ் மை ரைட் ஆன்சர். சரிங்களா? அண்ட் விஷியஸ் சைக்கிள் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ விஷியஸ் சைக்கிள் இஸ் நத்திங் பட் அந்த நெகட்டிவ் லூப் வந்து என்ன ஆகுது அப்படின்னா ரிப்பீட் ஆகிக்கிட்டே இருக்குது. சரிங்களா? விஷியஸ் சைக்கிள் அப்படின்னா நம்ம பேசேஜில் என்ன பார்த்தோம், வீக் ப்ரொக்யூர்மெண்ட்டு, அதோட ரீசன் எனக்கு ஃபார்மர் வந்து என்ன பண்ணுறாங்க, அண்டர் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அண்டர் இன்வெஸ்ட் பண்ணுறப்ப எனக்கு அவுட்புட் கம்மியாக இருக்குது. அவுட்புட் கம்மியாக இருக்கிறப்ப இம்போர்ட்ஸ் வந்து எனக்கு அதிகமாகுது. ஸோ இம்போர்ட் அதிகமாகிறப்ப அகெயின் எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா ப்ரைஸ் ஃபால் ஆகுது. மறுபடியும் எனக்கு ஃபார்மர் சஃபர் தான் ஆகுறாங்க. ஸோ ஒரு நெகட்டிவான விஷயம் அந்த லூப்பில் மறுபடியும் நடக்கிறது தான் என்ன சொல்லுவோம், நம்ம விஷியஸ் சைக்கிள் அப்படின்னு சொல்லுவோம். அப்படி பார்த்தோம் அப்படின்னா ஆன்சர் ரெயின்ஃபாலை பற்றி பேசுகிறாங்களா, கிடையாது. ஸோ ஆப்ஷன் ஏ வராது. பொலிட்டிக்கல் இஷ்யூவை பற்றி பேசுகிறாங்களா, கிடையாது. சீசனல் வாலட்டிலிட்டியை பற்றி பேசுகிறாங்களா, கிடையாது. அண்ட் ஆல்சோ ஓவர் ப்ரொடக்ஷனை பற்றி அவங்க பேசலை. நெகட்டிவ் டேர்ம்ஸ் அப்படிங்கிறப்போ ஆப்ஷன் பி. சரிங்களா? பார்த்தோம்ல, வீக் ப்ரொக்யூர்மெண்ட், இன்வெஸ்ட்மெண்ட் கம்மியாகுது, அவுட்புட் கம்மியாகுது, இம்போர்ட் அதிகமாகுது. இம்போர்ட் அதிகமாகிறப்ப என்ன ஆகுது, ப்ரைஸ் வந்து எனக்கு ஃபால் ஆகுது. சரிங்களா? ப்ரைஸ் ஃபால் ஆகுது, அதனால ஃபார்மர்ஸ் எனக்கு அகெயின் என்ன ஆகுறாங்க, சஃபர் ஆகுறாங்க. இதுதான் என்னது விஷியஸ் சைக்கிள், நெகட்டிவான ஒரு விஷயம் லூப்பில் நடக்கிறது. சரிங்களா? அடுத்து பாருங்க, விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஃப் ட்ரூ would most strengthen the author's argument against open markets to US pulse imports அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க.
ஸோ இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா யூஎஸ் பல்சஸ் வந்து நல்ல சப்சிடி கொடுத்து அவங்க வாங்கிட்டாங்க அப்படின்னா அதை நம்மளோட இந்தியன் மார்க்கெட்டில் கம்மியான ப்ரைஸில் கொடுப்பாங்க. அப்போ அது கண்டிப்பாக நம்மளால இந்தியன் ஃபார்மர்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா என்ன செய்யும், காயப்படுத்தும். அப்படிங்கிறப்போ எது வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரிங்களா? ஸோ ஸ்ட்ரென்தன் பண்ணுது அப்படின்னா இந்த ஸ்டேட்மெண்ட் மட்டும்தான் எனக்கு ஸ்ட்ரென்தன் பண்ற மாதிரி இருக்கு. ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் மை ரைட் ஆன்சர். சரிங்களா? ஏன்னா அவங்க வந்து டொமஸ்டிக்கலி க்ரோன் பல்சஸ் நம்மளோட இந்தியன் கன்சியூமர் வந்து எங்கிருந்து வாங்கணும் அப்படிங்கிறது பிரச்சனை கிடையாது, எவ்வளோ கம்மியாக கிடைக்குதுன்னு தான் நம்ம பார்ப்போம். ஸோ இம்போர்ட்டட் வெரைட்டிஸ் அந்த மாதிரியான கான்செப்ட்லாம் இந்த இடத்துல எனக்கு தேவையே இல்லை. ஸோ அது போயிடும். சரிங்களா? அண்ட் ஆல்சோ குளோபல் டிமாண்டை பற்றி அவங்க பேசலை. சரிங்களா? அண்ட் செரில் ப்ரொடக்ஷனை பற்றி அவங்க சொல்லலாம். ஐ மீன் அவங்க வந்து ஹை ஆயிடுச்சு, ரீச் ஹை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. செரில் ப்ரொடக்ஷன் விச் மீன்ஸ் பல்ஸ் வந்து என்ன தான் ஆகுது, கம்மி தான் ஆகுதுன்னு தான் பேசியிருந்தாங்க. இது அப்படியே ஆப்போசிட்டாக இருக்குது. இட்ஸ் நாட் ட்ரூ. அண்ட் டெக்னாலஜி செக்டரை பற்றி அவங்க பேசலை. ஸோ ஆப்வியஸ்லி இந்த எல்லா ஆப்ஷனுமே எனக்கு எப்படி தான் இருக்குது, ஆப்போசிட்டாக தான் இருக்குது. ஆப்ஷன் ஏ மட்டும்தான் எனக்கு பேசேஜோட ஒத்து போகுது. சரிங்களா? ஸோ ஆப்ஷன் ஏ. அடுத்து டோன் ஆஃப் த பேசேஜ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. டோன் ஆஃப் த பேசேஜ் ஆத்தர் வந்து என்டையராக இந்த பேசேஜை வந்து அவர் எப்படி கொடுத்துருந்தாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஐ மீன் ஐரோனிக்காவாக கொடுத்துருந்தாரு கிடையாது. அண்ட் எதெல்லாம் வராதுன்றதை பார்ப்போம். சரிங்களா? ரொம்ப கொண்டாடி பாசிட்டிவாக பேசியிருந்தாரு கிடையாது, அதையும் பேசலை எனக்கு. ஓகேவா? கிரிட்டிசைஸ் பண்ணி பேசியிருந்தாரா அப்படின்னு சொல்லி கேட்டால் என்டையராக அவர் என்ன பண்ணல, கிரிட்டிசைஸ் பண்ணலை. ஸோ அதுவும் எனக்கு கிடையாது. டிஸ்கிரிப்டிவாக இருந்துச்சு அப்படின்னா மேபி எஸ் இட் இஸ் டிஸ்கிரிப்டிவ் பட் இட் இஸ் நாட் இன்டிஃப்ரெண்ட், அதுவும் எனக்கு கிடையாது. அவர் என்டையராக எனக்கு என்ன பண்ணியிருந்தாரு, அனலைஸ் பண்ணி சொல்லியிருந்தாரு. அனலிட்டிக்கலாக மட்டும் பேசலை, கவனமாகவும் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கேர்ஃபுல்லாக இருக்கிறதுக்கான காஷியஸ் ஸ்டெப்ஸையும் எனக்கு அவர் சொல்லியிருந்தாரு. ஸோ அனலிட்டிக்கல் எட் காஷனரி அப்படிங்கிறதா என்னோட ஆன்சர். சரிங்களா? டோன் ஆஃப் த பேசேஜ் இஸ் ஆப்ஷன் பி. அடுத்து பாருங்க, விச் ஆஃப் த ஃபாலோயிங் அசம்ஷன்ஸ் அண்டர்லைஸ் தி கவர்மெண்ட் செல்ஃப் சஃபிஷியன்சி மிஷன் அனௌன்ஸ்ட் இன் அக்டோபர் 25 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதில் அந்த மிஷனோட மெயின் எய்ம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, கல்டிவேஷன் ஏரியாவை இன்க்ரீஸ் பண்ணணும், அது மூலமாக ப்ரொடக்ஷனை இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ இது மூலமாக அவங்க என்ன கொண்டு வர்றாங்க, அவுட்புட் அதிகமாச்சு அப்படின்னா இம்போர்ட்டோட டிபெண்டன்ஸ் எனக்கு கம்மியாகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ எனக்கு எது ஆன்சராக இருக்கும், இதுதான் எனக்கு கான்செப்ட். அப்போ இம்போர்ட்ஸ் வந்து சீப் ஆகும்னு சொல்லி அவங்க பேசவே இல்லை, இம்போர்ட்டோட டிபெண்டன்சியவே குறைக்கணும்னு தான் பேசியிருந்தாங்க. ஸோ இது எனக்கு போயிடும். ப்ரைவேட் ட்ரேடர்ஸை பற்றி பேசலாம் போயிடுச்சு. சரிங்களா? அண்ட் எந்த ஒரு சூழ்நிலையிலையும் நாங்கள் பல்சஸை விளைவிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி ஃபார்மர்ஸ் சொல்லவே இல்லை. ஸோ ஆப்ஷன் டியும் எனக்கு போயிடுச்சு. அண்ட் ஆல்சோ கேனாட் பி ரீநெகோஷியேட்டட், இதை பற்றியெல்லாம் பேசவே இல்லை. இன்டர்நேஷ்னல் ட்ரேடு வந்து ரீநெகோஷியேட் பண்ண முடியாதுன்னா அவங்க சொல்லலை. ஸோ அந்த ஆப்ஷனும் போயிடுச்சு. ஆப்வியஸ்லி ஆப்ஷன் ஏ இஸ் மை ரைட் ஆன்சர். சரிங்களா? ஸோ மிஷனோட மெயின் எய்ம் என்ன அப்படின்னா, ஏக்ரேஜை வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டு அது மூலமாக ப்ரொடக்ஷனை வந்து அவங்க இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. சரிங்களா? ஸோ அடுத்து பாருங்க, அக்கார்டிங் டு த பேசேஜ் விச் ஸ்ட்ரக்சரல் ரிஃபார்ம் இஸ் நாட் எக்ஸ்பிளிசிட்லி சஜஸ்டட் அஸ் நெசசரி டு இம்ப்ரூவ் த பல்ஸ் செக்டார். ஸோ பல்ஸ் செக்டாரை இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா எந்த ரிஃபார்மை வந்து அவங்க சொல்லலை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அவங்க எதை வந்து சொல்லியிருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, எதெல்லாம் சொல்லியிருப்பாங்கன்னா, பெட்டர் ப்ரொக்யூர்மெண்ட் வேணும், எம்எஸ்பி கேரண்டி வேணும், ப்ரொடக்டிவிட்டி இம்ப்ரூவ்மெண்ட் வேணும், மார்க்கெட் இன்சென்டிவ் வேணும் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாங்க. பட் எதை அவங்க சொல்லியிருக்க மாட்டாங்க அப்படின்னா, என்டையராக இம்போர்ட்டை வந்து எலிமினேட் பண்ணணும் த்ரூ ஸ்ட்ரிக்ட் ட்ரேட் பேன்ஸ் அப்படிங்கிறத பற்றி அவங்க பேசவே இல்லை. ஸோ ஆப்ஷன் டி இஸ் மை ரைட் ஆன்சர். இதை பற்றி தான் பேசேஜில் பேசியிருக்க மாட்டாங்க, மற்ற எல்லாமே என்ன செஞ்சுருப்பாங்க, பேசியிருப்பாங்க. அடுத்து பாருங்க, இஃப் த கவர்மெண்ட் வேர் டு சிக்னிஃபிகன்ட்லி எக்ஸ்பேண்ட் ப்ரொக்யூர்மெண்ட் கவரேஜ் டு 50% ஆஃப் பல்ஸ் ப்ரொடக்ஷன் விச் அவுட்கம் would மோஸ்ட் லைக்லி ஃபாலோ பேஸ்ட் ஆன் த பேசேஜ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன அப்படின்னா, கவர்மெண்ட் வந்து ப்ரொக்யூர்மெண்ட் கவரேஜை 50% ஆஃப் பல்ஸ் ப்ரொடக்ஷனுக்கு இன்க்ரீஸ் பண்ணாங்கன்னா அவுட்கம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அவுட்கம் கண்டிப்பான முறையில் எப்படி இருக்கும், ஃபார்மர்ஸ் வந்து ரொம்பவே ஹாப்பியாக என்ன பண்ணுவாங்க, பாசிட்டிவாக அவங்களோட பல்ஸ் ப்ரொடக்ஷனுக்குள்ளே வருவாங்க. சரிங்களா? ஸோ கவர்மெண்ட் வந்து ஹாஃப் த ப்ரொடக்ஷன் வாங்கிட்டாங்க அப்படின்னா ஃபார்மர்ஸ்க்கு ப்ரைஸ் செக்யூரிட்டி கிடச்சிரும், கான்ஃபிடன்ஸ் அதிகமாயிரும். அண்ட் ஆல்சோ மோர் ஃபார்மர்ஸ் என்ன பண்ணுவாங்க, பல்சஸை வந்து விளைவிப்பாங்க. ஸோ ஆப்ஷன் பி இஸ் மை ரைட் ஆன்சர். சரிங்களா? ஆப்ஷன் பி இஸ் மை ரைட் ஆன்சர். Which of the following best explains why imports are described as the most sensitive policy lever அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. ஸோ இது என்ன அப்படின்னா, இம்போர்ட் வந்து என்ன ஆகும்னா கண்டிப்பான முறையில் ப்ரைஸை வந்து கம்மி பண்ண வைக்கும். அது எனக்கு கன்சியூமர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் மட்டும்தான் நல்லாயிருக்கும், பாசிட்டிவாக இருக்கும். பட் இன் கேஸ் ஆஃப் ஃபார்மர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ பயங்கரமான ஒரு பிரச்சனையை வந்து அதை ஏற்படுத்தும், காயத்தை ஏற்படுத்தும், அது பொலிட்டிக்கல் டென்ஷனை தான் கிரியேட் பண்ணும். சரிங்களா? ஸோ அதனால தான் அதை வந்து மோஸ்ட் சென்சிட்டிவ் அப்படின்னு சொல்லி இந்த பேசேஜில் பேசியிருப்பாங்க. ஸோ ஆப்வியஸ்லி ஆப்ஷன் பி. சரிங்களா?
அடுத்து பாருங்க, which of the following would most weaken the author's argument that imports perpetuate structural vulnerabilities அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ஸோ எது வந்து கீழே கொடுத்துருக்குற ஸ்டேட்மெண்ட்ல எது ஆத்தர்ஸோட ஆர்கியூமெண்ட்டை வீக்கன் பண்ணுது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ அப்படி பார்த்தோம் அப்படின்னா இந்தியா வந்து ஆல்ரெடி என்ன பண்ணிருச்சான், ஈல்டை வந்து சிக்னிஃபிகண்ட்டாக இம்ப்ரூவ் பண்ணிருச்சு. தென் ஸ்ட்ரக்சரல் வெல்னரபிலிட்டி வந்து அந்த அளவுக்கு சிவியரா இல்லை அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்கிறாங்க. இது அப்படியே எப்படி இருக்கு, ஆப்போசிட்டா இருக்கு. ஸோ ஆப்ஷன் பி இஸ் மை ரைட் ஆன்சர் ஹியர். சரிங்களா? ஆப்ஷன் பி இஸ் மை ரைட் ஆன்சர். அந்த பேசேஜோட அனலைசேஷன் பார்க்கல அப்படின்னா இது என்னடா பேசுறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். அதை பார்த்துட்டீங்க அப்படின்னா ஈவன் யூ கேன் ஆன்சர் இட் வெரி கான்ஃபிடென்ட்லி. சரிங்களா? The passage suggests that India's dependence on pulse imports contributes to. ஸோ பல்ஸ் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், இம்போர்ட் பல்ஸுக்கு நம்ம இம்போர்ட்டை டிபெண்ட் பண்ணி இருக்கிறது எதை காமிக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அது எதெல்லாம் காமிக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்கம் செக்யூரிட்டியை காமிக்குதா, இன்கம் செக்யூரிட்டி, அதாவது இம்போர்ட்டை வந்து நம்ம நம்பி இருக்கிறப்ப ஃபார்மர்ஸ் ஹர்ட் தான் ஆகுறாங்க, சஃபர் தான் ஆகுறாங்க. அப்போ அது செக்யூரிட்டி எனக்கு கொடுக்காது. ஸோ தேர்ட் எனக்கு போயிடும். சரிங்களா? தேர்டு போயிடும் அப்படின்னால இந்த ரெண்டு ஆப்ஷன் எனக்கு எலிமினேட் ஆயிடுச்சு. ஸோ ஃபுட் செக்யூரிட்டி வல்னரபிலிட்டிஸை காமிக்கும். ஏன் அப்படின்னா நம்ம இம்போர்ட் டிபெண்ட் பண்ணி இருக்கிறதுனால அது எனக்கு என்ன கிரியேட் பண்ணும், ஃபுட் செக்யூரிட்டியை வந்து ரொம்பவே கேள்விக்குறியாக்கிடும். எல்லாத்துக்குமே நமக்கு டிபெண்டன்சி ஐ மீன் இண்டிஜினியஸாக இல்லாமல் டிபெண்ட் பண்ணி இருக்கிறப்ப ஆப்வியஸ்லி இட் கிரியேட்ஸ் வல்னரபிலிட்டி தேர். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் எனக்கு வரும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இம்போர்ட் டிபெண்ட் பண்ணி இருக்கிறதுனால பொலிட்டிக்கல் சென்சிட்டிவிட்டி ஆப்வியஸ்லி எனக்கு கிரியேட் ஆகும். அதை நம்ம நிறைய இடத்துல பார்த்தோம். ஸோ போத் 1 and 2 இஸ் மை ஆன்சர். ஓகேவா? நம்ம என்ன பண்ணியாச்சு, ஒரு ஆர்சி எடுத்தோம். அந்த ரிலீஸ் சம்திங் ஹிந்து பேப்பரில் வந்து அந்த ஆர்சியை எடுத்து அதில் டீட்டெயில்டு தமிழ் அனலைசேஷன் வந்து நம்ம பார்த்தோம். அதை நல்லா கிளியராக படித்தாச்சு. அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்னா அதுலேருந்து வெக்காப்ஸ் நோட் பண்ணணும். அதையும் நம்ம என்ன பண்ணியாச்சு, நோட் பண்ணியாச்சு. இது எனக்கு வேர்ட் யூசேஜ் கான்செப்ட்டுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதை தனியாக நம்ம பார்க்க போகிறோம். பேஸ்ட் ஆன் த வேர்ட்ஸ் தட் வி ஹவ் லேர்ன்ட் அதுலேருந்து என்ன பண்ண போகிறோம், வேர்ட் யூசேஜ் நம்ம பார்க்க தான் போகிறோம் அடுத்த வீடியோவில். ஸோ அடுத்த கான்செப்ட் ஆர்சி அப்படிங்கிறது. அப்போ இந்த ஒரு பர்டிகுலர் அனலைசேஷன் பேசேஜ்லேருந்து என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு ஆர்சியவும் நம்ம என்ன பண்ணியாச்சு, கிரியேட் பண்ணி கொஸ்டின்ஸும் கொண்டு வந்தாச்சு. இம்பார்ட்டண்ட்டான டோன், இன்ஃபரன்ஸ் பேஸ்டு கொஸ்டின், வீக்கன்ஸ் தி ஆர்கியூமெண்ட், மெயின்ஸ் லெவலில் இருக்கக்கூடிய எல்லா கொஸ்டின்ஸையும் நம்ம என்ன பண்ணியாச்சு அப்படின்னா தெளிவாக பார்த்தாச்சு. ஸோ கண்டிப்பான முறையில் இதை நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா என்னை பொறுத்த வரையில் ப்ரிலிம்ஸ் அஸ் வெல் அஸ் மெயின்ஸ் ரொம்ப ஈஸியாக இருக்கும் இங்கிலீஷில். ஸோ உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன அப்படிங்கிறத நீங்கள் எனக்கு சொன்னீங்க அப்படின்னா தட் வில் பி வெரி ஹெல்ப்ஃபுல் ஃபார் மீ டு கிரியேட் அப்கமிங் வீடியோஸ். ஓகேவா? ஸோ ஹோப் தி செஷன் இஸ் யூஸ்ஃபுல் அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.